హాయ్ గైస్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్. ఈరోజు కంటెంట్ స్టోరీ ఏంటంటే ఇది ఒక ఫారెస్ట్ లో ఉన్న రిసార్ట్ స్టోరీ అన్నమాట. ఒక పెద్ద ఫారెస్ట్ అంట. ఆ ఫారెస్ట్ పక్కనే ఒక రిసార్ట్ అయితే కట్టుకున్నారంట టూరిజం ప్లేస్ కోసం అనేసి. కట్టుకుంటే ఏం జరిగిందంటే చాలా మంది టూరిజం వాళ్ళు ఫ్యామిలీస్ వెళ్ళే వాళ్ళంట. ఒక్కొక్కసారి ఒక్కొక్కరు వెళ్ళినప్పుడు మిస్ అయిపోతా ఉన్నారనమాట. మిస్ అయిపోతా ఉన్నారంటే ఇలానే వాకింగ్ చేసుకుంటూ వెళ్ళేటప్పుడు ఫారెస్ట్ లోపలికి నడుచుకుంటూ వెళ్ళిపోయినోళ్ళు మళ్ళీ తిరిగి రాలేదంట. అట్లా చాలా సార్లు అట్లా జరిగేతోళ్ళకి తర్వాత పోలీసు కంప్లెయింట్ ఇచ్చి చాలా మొత్తం అడవి మొత్తాన్ని గాలించి వెతికినారంట. వెతికినా కూడా కానీ ఒకే ఒక్క ఆనవాళ్ళు అయితే కూడా కనిపించలేదంట. అంటే వీళ్ళు ఉన్నారా లేరా అనేసి ఏది ఎతికినా కూడా కానీ అసలు మనుషులు కనిపించలేదంట. ఆఖరికి చనిపోతే కూడా ఒకవేళ బాడీ అయినా దొరకాలి కదా, ఆ బాడీ కూడా దొరకలేదంట. తర్వాత ఏం జరిగిందంటే మళ్ళీ సేమ్ అదే రిపీట్ అయ్యింది. అందులో ఒక అతన్ని పెద్దాయన మిస్ అయినాడంట. మిస్ అయిన తర్వాత ఏం జరిగిందిరా అంటే అతను ఎలానో తప్పించుకొని వచ్చేసినాడంట. అతడు వచ్చిన తర్వాత చెప్పిన స్టోరీ ఏంట్రా అంటే ఒక విచిత్రమైన ఒక మనిషి అంట ఆ అడవిలో ఫారెస్ట్‌లో ఉన్నాడంట. వాళ్ళని హిప్నోటైజ్ చేసి అలానే తీసుకెళ్ళిపోయి ఏమేమో చేసేస్తా ఉన్నాడంట. అంటే ఇతనికి ఇలా జరిగింది. బట్ ఏం చేస్తా ఉన్నాడైతే ఇతనికిను అలా ఏంటి జరుగుతా ఉందనేది కూడా తెలీదనమాట. తప్పించుకొనైతే ఎలానో వచ్చేసినాడు. ఇది దీని కంటెంట్ స్టోరీ అయితే. ఇప్పుడు వాసు వాళ్ళు వెళ్ళిండారనమాట. అక్కడ ఒకవేళ మాంత్రికులు ఎవరైనా ఉండి ఇట్లా హిప్నోటైజ్ చేసి తీసుకెళ్ళి ఏమైనా చేస్తా ఉన్నారా అనే డౌట్ కూడా వీళ్ళకి కూడా ఉంది. ఇది గైస్ దీని కంటెంట్ స్టోరీ అయితే. అండ్ మన ఛానల్‌కి ఎవరైనా కొత్త వాళ్ళు వచ్చింటే ఈ ఛానల్ సబ్స్క్రైబ్ చేసుకొని కింద డిస్క్రిప్షన్‌లో ఇన్‌స్టాగ్రామ్ లింక్ ఇస్తాను. వీక్లీ 2-3 వీడియోస్ కంపల్సరీ అయితే అప్లోడ్ చేస్తాను. అడుగుతున్నది ఏంటంటే జస్ట్ నాకి ఇన్‌స్టాగ్రామ్‌లో ఫాలో చేసి సపోర్ట్ చేయండి. నాకు కొంచెం యూజ్ ఉంటదని నేను అడుగుతున్నాను. అంతే గైస్. మరి మనం లేట్ చేయకుండా కంటెంట్‌లోకి అయితే వెళ్ళిపోదాం. లెట్స్ గో. ఇది రిసార్ట్ அனிமலா ரிலாக்ஸ் பண்ற இடம்னு நினைக்கிறேன். இது என்ன ப்ரோ ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. பீச் இருக்கும். ஓ பீச்சில் குளம் அது ரிசார்ட்டில் பீச்சில் குளம் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஓ ஸ்விம்மிங் பூல் மாதிரி. யாரா இருக்கும்? சித்து பண்ணவங்க ஒருத்தவங்களா இருக்கும் தோணுது. இல்லடா இல்லடா மரம்டா அது. ஏன்டா அப்படி பயப்படுறா? ஒன்றும் இல்லை, வந்தா பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்டுச்சு கிளியராகவே. மேபி யாரால வராங்க அழுகுறாங்க. இல்லை இங்கே யாரும் இல்லைன்றனால இந்த ரெசார்ட்டில் சில பேர் தங்கியிருக்கணும். லேடி சவுண்டு ரொம்ப நேரமாக கேட்குது. பேசிட்டு இருக்க போய் கிடைச்சு. ஆமாம், இந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஓடி போய் தப்பிக்கணும்னு நினைச்சா கூட நம்ம எங்கிட்டு வெளியே போக முடியாது. இருக்கு. ஆமாம், நமக்கு என்ன வேணா நடக்கலாம். யாருமே பதட்டப்படாதீங்க. ஓடி தனியாக எங்கேயும் போயிடாதீங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் கடத்திட்டு போய் தான் ஏதோ பண்ணுது. ஸோ யாரும் தொலைஞ்சு போயிடாதீங்க, தனியாக போய் மாட்டிக்காதீங்க. ஓகே, அந்த படி இந்த இடத்துல இப்போ அழுதது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தூரமா காட்டுக்குள்ள தான்டா கேக்குது. டிஃப்ரெண்ட் வாய்ஸ்ல வருது சவுண்ட் எல்லாமே. பாத்தியா? கச்சன கத்தன மாதிரி இருந்துச்சு. ஒரு டைரக்ஷன் கேக்குது. ஆமா, சரிங்க. என்னாச்சு ஒன்றும் இல்லை. தெரியுது கன்ஃபார்ம் தான். தள்ளு, வலி விடுங்க. ஹலோ, நீங்க இங்க இறந்து போனவங்களா இல்ல இங்க இருந்தவங்களை கொலை பண்ணாலா? ஹலோ, இந்த இடத்துல தானே பாத்தீங்க? இந்த மரத்தை தாண்டுச்சு. கரெக்டா இந்த மரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் ஆளை காணா. நான் உன்னை பார்த்தேன்ல, இந்த லைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு கண்ணு இருட்டாயிடுச்சு. ஒண்ணுமே இல்லைங்க.
ஓமே காட். யாரோ இப்போ ஒரு கருப்பு ஒரு இருந்தீங்களா, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ உங்களை கிளியரா பார்த்தேன். நீங்க திருப்பி ஒரு தடவை எங்க முன்னாடி வந்து காமிக்க முடியுமா? நீங்க இங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அறிகுறி கொடுங்க. சைடு போயிடுச்சு. மரத்தை தாண்டதுக்கு தெரியுது, மரத்தை தாண்டோடனே காணாமே ப்ரோ. உடனே அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்போ சவுண்ட் அங்கே கேக்குது, அந்த லாஸ்ட்ல கேக்குது. எனக்கு தோணுது இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து வீடியோ எடுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கோவாலெல்லாம் எடுக்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அந்த ஃபீல் ஆகுது. இப்போ இது வந்து அதான் மாற்றி மாற்றி சவுண்ட் வருது, வித்தியாசமா. சரி, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப சேஃபாக இருங்க, தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக இருங்க. தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா என்னால் சத்தியமாக தேட முடியாதா, உள்ள அவ்வளோ காடு. ரெடியா போகலாம். அப்போ மெயினாக உனக்கு தான் சொல்லிக்கிறேன், அப்போ மேலே ஒரு கண்ணை வச்சுட்டேறா. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு வருவோமா? இப்போ இங்கே தான் கேட்டுச்சு. ஆமா இங்க கேட்டுச்சு. பாத்ரூம் தான். இங்கே பாருங்க லைஸ், எவ்வளோ பெரிய ரெசார்ட் வருது. இல்லை யாரோ லேடி அழுகுறாங்க. லேடி தான் அழுகுறாங்க. யாராவது உள்ள இருக்கீங்களா? ஏதோ லேடி கத்துற சவுண்டு நல்லாவே கேட்குது. இன்னொரு விஷயம், இந்த அனிமல் இருக்கு, பார்த்துருங்க. சரி, நீங்கள் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்து ப்ரோ, யாரோ லேடி அழுகுற மாதிரி தானே இருக்கு. உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா நிற்காம கண்டினியூஸா. பொறுமை ஷார்க்கு. லெஃப்ட் வழி விடுங்க, மறைக்கிறீங்க. அங்கே என்ன இருக்குன்னே தெரியலங்க. நீங்கள் இருட்டில் போய் ஏதாவது கிணத்துல விழுந்துடாதீங்க, சைட்லேயே வாங்க. இப்போ ஏதோ ஒரு நிமிஷம் தெரியுது. ஒரு நிமிஷம் எங்க இங்க கூப்பிடுறீங்க? இப்போ இங்கே இருந்தால் நம்ம போனோம். எங்க போற? இரு கத்தாதீங்க. மறைஞ்சிருச்சா? அது மட்டும் வித்தியாசமா இருக்கு. இந்த இடம் இங்கதான் போச்சு. இந்த பில்டிங்குள்ள நம்ம போவே இல்லை. ஆமாம், அந்த இடத்துல பார்த்தா அதே பிளாக் ஷேடோவை நாங்கள் இங்கே இந்த காட்டுக்கு நடுவில் பார்த்தோம். அது அந்த பில்டிங்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. பட் இங்கேருந்து லைட் அடித்து பார்க்குறோம், ஒன்றும் தெரிய மாட்டேது. கோயில் மாதிரி இருக்கு. கலர் சிவப்பு கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கு. வித்தியாசமா இருக்கு. நான் உங்களை பார்த்தேன். இப்போ நீங்க திரும்ப எங்க முன்னாடி வர முடியுமா? உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ரத்தம், கறி, மீன். உங்ககிட்ட நான் வரலாமா? பக்கத்துல போகாதீங்களா? ஹலோ, இது ரூம்குள்ள போதுடா. ఏ ఫినిష్ చేస్తావు? నాకు నీ మీద నమ్మకం లేదు. అరే నేను జీవితంలో ఏదో ఒకటి సాధిస్తానని ఎలాగో ఎవడు నమ్మలేదు, మా నాన్నతో సహా. ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா ப்ளீஸ்? எங்க காணடா நான் வருது. இந்த மரத்துக்கு முன்னாடியா? ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா உங்களால?
உங்களுக்கு தைரியம் இருந்தால் நின்று எங்க கூட பேசுங்க. ப்ரோ கரெக்டாக லைட் அடிங்க. இந்தாங்க கரெக்டாக லைட் அடிங்க. ஃபோக்கஸ் பண்ண முடியல. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. போயிடுச்சு. கொஞ்சம் நிக்க முடியுமா உங்களால? உங்களுக்கு தைரியம் இருந்தா நின்று எங்க கூட பேசுங்க. கொஞ்சம் நிக்க முடியுமா உங்களால? உங்களுக்கு தைரியம் இருந்தா நின்று எங்க கூட பேசுங்க. சீக்கிரம் போ. பின்னாடி நிக்காத, தொலைஞ்சிடாதீங்க யாரும். பார்த்து ஜாக்கிரதை. அப்படியே என்ட்ரன்ஸ்ல நில்லுங்க, உள்ள போயிடாதீங்க. நான் வந்துடுறேன். இங்க இருந்து தெரியுதான்னு மட்டும் பாருங்க. இது என்ன கோயில் மாதிரி இல்ல பாக்குறதுக்கு? இல்லடா இது நேச்சுரல் அந்த வைப்புக்காக கட்டிடுறாங்க. இதா? ஆமா. மெடிடேஷன் பண்றானோ ப்ரோ? புரியல. மெடிடேஷன் பண்றானோ? செருப்பு போட்டு போலாம்ல. இந்த ரூமுக்குள்ள போயிடுச்சு. இந்த ரூமுக்குள்ள நடந்து வந்து உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இங்கதானே அங்க வைக்குதுடா. இந்த ஓரத்தை தெரியுதா? அப்போ ஜாகிரதை. உங்களை நான் ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எங்க முன்னாடி வர முடியுமா? ஹலோ, நீங்க தான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அழிச்சிங்களா? ஹலோ, சேஃபா இருங்க. அந்த சைடு அம்மியும் எல்லாம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது ரத்த வாடை அடிக்குதுடா. இங்க இது ஸ்மெல் வருதுல. ரத்த வாடை அடிக்குதுடா. இதுக்குள்ள என்னடா இருக்கு? ஒரு டோர் இருக்கு. யாருமே இல்ல. அதுக்கு பயமே இல்ல. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். அமைதியாக நோட் பண்ணுவோம். வாய்ஸை நோட் பண்ணுவோம். அது அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியாது. சேஃபாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் ப்ளீஸ். நாங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் வந்து நிற்கிது முன்னாடி. இது வந்து இந்த சிக்கன் மட்டன் கடையில் வர ஸ்மெல் தானடா. அப்போ பிளட் ஸ்மெல்லாக தானே இருக்கணும். ரத்தம் குடிக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இறந்து போனவங்க ரத்தத்தை குடிக்கிற இடமா, இறந்து போனவங்க ரத்தத்தை குடிக்கிற இடமா. யார் இருக்கும்? எங்களை பயமுறுத்த நினைக்கிறீங்களா? இங்கே தொலைஞ்சு போன சில அப்பாவி மக்கள் மாதிரி நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. உங்களை நாங்கள் என்ன நினைச்சாலும் எங்களால் செய்ய முடியும். நீ என்ன வேணா நினச்சிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. அதை பற்றி எங்களுக்கு சுத்தமாக பயம் கிடையாது.
எனக்கு தெரிஞ்சு நீ தான் எங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு பயமா இருந்தா நான் லைட் ஆஃப் பண்றேன். எங்க முன்னாடி வரியா? நான் மட்டும் தனியா அந்த இருட்டு அறைக்குள்ள வந்தா நீ என் கூட பேசுவியா? எனக்கு உன் மேல ஒரு துளி கூட பயம் கிடையாது. இந்த கதவுக்கு பின்னாடி தானே இருக்க. எதுவுமே இல்லை. இல்லையா? இங்கேயும் ஃபுல்லா பாருங்க. எப்படி இன்னும் பிசு பிசு தன்மை இருக்கு. மக்களை இங்க ஏதோ டார்ச்சர் பண்ணி கொலை பண்ற மாதிரிலாம் இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பாத்ரூம்லாம் போவாங்கல்ல. யா இன்னும் இருக்கு பாருங்க. அங்கங்க என்ன சொல்ற? அதுக்கு தன்னைத்தானே ஈஸியா வேற ஒரு இடத்துக்கு மாத்திக்க முடியுது. அதால நம்ம கண்ணு முன்னாடி இப்பயே பாத்துட்டோம். ஆமா 2-3 வாட்டி பார்த்துட்டேன். இங்க வந்துச்சுல போச்சு, அங்கேயும் அப்படிதான் கண்ணு மறைஞ்சிருச்சு.